மக்கள் நலன் செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா திமிரி ஒன்றியம் வணக்கம்பாடி கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவில் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. காலை 7:30 மணி அளவில் மங்கள வாத்தியம், யாக பூஜை, ஹோமம், தத்துவார்ச்சனை, திரவியாகதி, பூர்ணாகதி, தீபாராதனை, அபிஷேகங்கள் நடைபெற்றன. ஊர் நாட்டாமைக்காரர் மணி, தாண்டியப்பன், கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். தலைவர் ராஜி, துணைத் தலைவர் ராஜசேகர், தலைமை ரஜினி சத்யா இவர்கள் தலைமையில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. யாகம் வளர்த்து கலசத்தில் ஜலம் கொண்டு கோபுரத்தின் மீது தெளித்தனர். சுற்று வட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம்பாடி ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பி. பெருமாள். புண்ணியை எப்படி எடுக்கிறதுனா ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு கோவில் வந்து இதே வேதாயிக்கு தேவாதி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 12 வருஷம் முடிக்கணும். 12 வருஷம் முடிஞ்சாங்க ஒரு யாகசாலை அமைத்து யாகசாலையை தேவதைகளை ஆதாரம் செய்து அதற்கு பிறகு வீட்டிற்கு அதுதான் பஞ்சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோட்டையை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எஜமானர் யாரோ அவங்களை போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி இங்க 108 தேவதைகள் எல்லாம் பூஜிக்கப்பட்டு பிறகு அம்மனை அவசரத்தை ஆராதனை பண்ணி இப்போது 2வது கால யாக வேண்டியாவது நடைபெறுகின்றது. யாகத்தில் தம்பதியா உட்கார்ந்து செய்யக்கூடிய அங்கங்கள் இன்னும் யாராவது உட்கார்ந்துள்ள போது கூட்டி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த முறை உட்காந்துலாம் அப்படின்னா அந்த முறை ஏதாவது நமக்கு ஒரு சங்கடம் ஏற்படும். அதெல்லாம் உட்கார முடியாம போயிடும். நினைச்ச போதே உட்காந்து அதெல்லாம் சங்கடம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோவிலுக்கு நம்ம நினைச்சிட்டு போவோம், அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. ஆனா அந்த கோவிலுக்குள்ள நம்மளால போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த சாமி நம்ம மாதிரி இருக்குது. சாமி நம்ம மாதிரி விருப்பப்பட்டாதான் அந்த கோவிலுக்குள்ள போக முடியும், அந்த சாமியை வணங்க முடியும், அந்த சாமிக்கு உண்டான கைகள்களை செய்ய முடியும். அந்த மாதிரி இந்த காற்றோட போது கூட்டிக் கொள்ளணும்